ஹரி ஓம். ஓம் பிரபூதாய நமஹ. யார் ஒருத்தரிடத்திலே எல்லா ஞானமும் ஐஸ்வர்யமும் வீரியமும் தேஜஸும் சக்தியும் பலமும் வைராக்கியமும் யாரிடத்திலே நிறைந்திருக்கின்றதோ அவருக்கு பெயர் பிரபூதா என்று பெயர். அதனாலோ என்னவோ இந்த ஞானம் ஐஸ்வர்யம் ஆதி குணைகி சம்பன்னா, யார் ஒருத்தரத்திலே இந்த ஞானம் ஐஸ்வர்யம் என்று சொல்லக்கூடிய குணங்களை தன்னுடைய செல்வமாக கொண்டிருக்கின்றாரோ அவருக்கு பெயர் பிரபூதா என்று சொல்லும் பொழுது, தெரிந்தோ தெரியாமலோ நாம் எல்லோருமே இறைவனிடத்திலே போய் ஞானத்தை கொடுங்கள், பலத்தை கொடுங்கள், வீரியத்தை கொடுங்கள், தேஜஸை கொடுங்கள், ஐஸ்வர்யத்தை கொடுங்கள், யசஸை கொடுங்கள் என்று இறைவனிடத்திலே போய் எல்லா செல்வத்தையும் நாம் வேண்டுகிறோம். காரணம், அவருக்கு அந்த செல்வங்கள் எல்லாம் இருக்கிறது, நமக்கு அந்த செல்வத்திடத்திலே குறைபாடு இருக்கிறது. அவரிடத்திலே போய் அந்த செல்வத்தை பெறுவதனாலே நமக்கு நிறைவு வந்துவிடும் என்று நினைக்கின்றோம். இதில் நமக்கு மறைமுகமாக ஒரு செய்தி சொல்லப்படுகின்றது என்னவென்றால், ஞானமோ ஐஸ்வர்யமோ பலமோ வீரியமோ யசஸோ தேஜஸோ இதெல்லாம் இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு நமக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் இது எல்லாம் பெற்றதற்கு பிறகு அதை கொடுத்தவனிடத்திலே நாம் நம்முடைய மனதை செலுத்தவில்லை என்றால், கொடுத்தவனை நாம் அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாது போனால், இந்த சம்பத்தினால் இந்த செல்வத்தினால் நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடும். ஆகையினாலே இந்த சம்பத்து உடையவனை நான் மறவாமல் நினைத்தல். ஹரி ஓம்.